எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நேற்று திருமாவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ட்டு ஒன்று போட்டாங்க. உண்மையிலே சொல்கிறோம், கூட்டம் அப்படியாப்பட்ட கூட்டம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை விஜய் அவர்களுடைய மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் மதுரை மாநாட்டிலையும் பார்த்துருக்குறோம். அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். உண்மையிலே மாஸ்க் காட்டிட்டாங்க சிறுத்தைகள். என்ன ஒன்று, நேற்று திருமாவர்களுடைய பர்த்டே விட்டுந்தான் நம்முடைய தோழர்கள் அந்த பர்த்டேவை முடிச்சு விட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட வேலைகள் பண்ணிட்டாங்கன்னு வச்சாங்களேன். ஸ்டேஜ் மேலே ஏறி அவங்கள கீழே தள்ளுறதுக்குள்ள அவங்களுக்கு அந்த சிறுத்தைகள் நடுவில் இருந்து திருமாவை காப்பாற்றுறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இருக்குது. ஐயோ பாவம். உண்மையிலே ஒரு கட்டத்திலலாம் பாருங்க, திருமாவர்கள் நிற்க முடியல அவரால். அப்படியே ஆடுறாரு. மூச்சு திணறல் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு நெருக்குறாங்க. இறங்க சொன்னா இறங்க மாட்டேங்கிறாங்க, போக சொன்னா போக மாட்டேங்கிறாங்க, போய் உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் டயலாகே பேசிட்டாரு விஜய் அவர்கள். கூட பரவாயில்ல, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த வேலூர் கூட்டம்னு நினைக்கிறேன், அதில் ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் குரங்கு மாதிரி. அவனை தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அதே டைலாக திருமாவர்களை சொல்ல வச்சுட்டாங்க. தம்பி கீழே இறங்குங்கடா அப்படின்ட்டு இவர் ஒரு படி டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா இவங்க நினச்சிட்டாங்க என்னன்னா, விஜய் அவர்களுக்கு எப்படி அவருடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் காட்டி அவரை சிஎம் ஆக்கினாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு அதே அளவுக்கு மாஸ் காட்டினா நம்ம தோழர் திருமாவே நம்ம சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு இப்படிலாம் ஒரு அலப்பறையை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா தோழர் திருமாவை சிஎம்லாம் ஆக்க முடியாது. வேணா சரி விடுங்க, அதையே என் வாயால் சொல்லிக்கிட்டு. உண்மையிலே சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் கூட ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு சற்று குறைவாக இருந்தது. அதில் சில சம்பவங்கள் ஏற்பட்டன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் விஜய் அவர்கள் சேஃப்டியாக இருந்தார். அந்தளவுக்கு அவருடைய பவுன்சர்கள் அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவரை சுற்றி நின்று ஒரு பாதுகாப்பு அரணாக சிஎம் சார் அவர்களை காப்பாற்றினாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்தா திருமா அவர்கள் முடியல. அவரால் நாலா பக்கமும் குத்துறாரு விஜயகாந்த் மாதிரி. இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, பின்னாடி ஒரு குத்து, அப்புறம் திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு குத்துறாரு. யாரா குத்துறாருன்னு பார்த்தா அவரை எந்த பவுன்சர் அவரை காப்பாற்ற வந்தாரோ அந்த பவுன்சருக்கு 2 குத்து. என்னடா இது, தோழர் திருமாவோடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சேன்னு குத்து பார்த்துக்கிட்டே இருந்தா இறங்க சொன்ன இறங்க மாட்டேங்கிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல சொல்லுவார் இல்லையா, அட பாவி சண்டாளா நீ ஆடா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்ட்டு. அந்த மாதிரி தோழர் திருமா அவர்கள் அட பாவி சிறுத்தை குட்டிகளா நீங்களாடா என்ன போட்டு தள்ள பார்த்தீங்க அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை 4 கால் பாய்ச்சலில் பாஞ்சு தோழர் அட்டாக் பண்ண பாச்சு. அவர் நல்ல வேலை கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாலும் அந்த குச்சியை வச்சு தடுத்து அந்த குச்சிலே 4 சாத்தி இறக்கி விட்டார் அந்த சிறுத்தை குட்டிகளை. அந்த மாதிரி பண்ணுறாங்க தோழர்கள். என்ன அப்படின்னா அடங்க மறு அத்து மீறு அப்படின்லாம் திருமாவர்கள் சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா, அதை அவங்க தோழருக்கே பண்ணுறாங்க. அதான் பிரச்சனையாக போச்சு. என்ன பண்ணுறது, தாய் சிறுத்தையை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. தாய் சிறுத்தைனா அதான் ஞாபகம் வருது, ஒரு தாய் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகணும். ஆனால் நம்ம தோழர் பார்த்திங்கன்னா பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறாரு தாய் ஆகிறதுக்கு. ஆனால் இன்னும் அது முழுசாக ஃபினிஷிங் ஆன பாடு இல்லை. அதாவது ஒரு தாய்னா அந்த தாய்க்கு குழந்தைகள் கட்டுப்படணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தோழர் திருமாவர்கள் தன்னுடைய சிறுத்தை குட்டிகளை கொண்டு வர தவறிட்டாரோ அப்படின்ட்டு சொல்ல வரோம். வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒன்று, கையில் ஒரு தீப்பந்தத்தை வேற கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு கொடுமை, முக்கியமான கொடுமையை கவனித்து பாருங்கள். கையில் தீப்பந்தம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வன்னியரசு அவர்கள் ஒரு கையில் பிடிக்கிறார் தீப்பந்தத்தை. இந்த பக்கம் இன்னொருத்தர் ஒரு சிறுத்தை குட்டி அந்த தீப்பந்தத்தை பிடிக்குது. அது நம்ம தோழருக்கு பிடிக்கல. அதேபடி அது நான் தான் பிடிப்பேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இந்தாண்டுகிறவரை தட்டி விட்டு அதுக்கப்புறம் சரி வன்னியரசு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அமைச்சராக இருக்காப்புல, அதாவது நம்ம சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்காப்புல, சரி அவராச்சும் கொஞ்சம் பிடிச்சிட்டு போட்டுமே அப்படின்ட்டு விடுறதெல்லாம் கிடையாது. எல்லா கையை அப்படின்ட்டு வன்னியரசையும் ஒரு பக்கம் தள்ளி விட்டு அந்த நான் மட்டும்தான் அந்த பந்தத்தை பிடிப்பேன் அப்படின்ட்டு அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு இருக்காப்புல. என்ன ஒன்று புரியுது, ஒன்றும் இல்லை, காண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவர் விசிகா கட்சியின் தலைவர், வன்னியரசு அவர் துணை பொதுச் செயலாளர், அவர் அமைச்சராகிட்டாப்புல. தோழர் திருமா அவர்கள் ஒன்றும் இல்லாமல் உக்காண்டாப்புல. அன்றைக்கே படித்து சொன்னோம், வேணாம் தோழர் தப்பு பண்ணுறீங்க, காட்டு மன்னார் கோயில் தொகுதியில் திமுக சொல்லுதேன்ட்டு திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து விலகி போகாதீங்கன்னு சொன்னோம், கேட்கல. இப்போ பாருங்க
அதே காட்டுமன்னார் தொகுதியில் யார் ஜெயிச்சது? விசிக வேட்பாளர் தான், எல்இ ஜோதிமணி அப்படின்ற ஒரு விசிக வேட்பாளர் தான் காட்டுமன்னார் தொகுதியில் ஜெயிச்சாங்க. அந்த தொகுதியில் தோழர் திருமாவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா இந்நேரம் வன்னிக்கு பதிலாக தோழர் திருமாவர்கள் அமைச்சர் இருக்கலாமா? இந்த பொறாமைகள், இந்த வைத்தறிச்சல்கள் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமா? மிஸ் பண்ணிட்டீங்க. அப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ வன்னியரசு மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பந்தத்தை ஏந்திக்கிட்டு அந்த ரேம்ப் வாக்கில் போகிறாரு. ரேம்ப் வாக்கில் போகும்போதும் விஜய் அவர்களுக்கு அவருடைய தோழர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான். துண்டை தூக்கி போடுறது, மேலே வந்து பாயறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிறுத்தை பார்த்தீங்கன்னா தலைமையில போய் துண்டை போட்டாப்புல. அது நம்ம சிறுத்தைக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துருச்சு. ஏன்டா தலைமையிலையாடா துண்டை போடுறேன்ட்டு திரும்பி அவனுக்கு கும்முன்னு அவனுக்கு ஒரு அடி. என்ன தொடர் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சிறுத்தை குட்டிகள். அவர் வேற பந்தத்தை தூக்கிட்டு போறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்ட்டு பந்தத்தை தூக்கிட்டு போறாரு. விட்டுருந்தா தீப்பந்தத்தை வச்சு தீண்டாமையை கொளுத்துறது இல்லை, இந்த சிறுத்தை விட்டீங்க தோடரையே கொளுத்தி விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி ஒரு 4 பேர் வேற அந்த பாடி கார்ட்ஸ்டா அவங்க வேற மண்டி போட்டு தோழருக்கு மரியாதை செய்கிறாங்க. இவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க பண்ண கோளாறுல தோழருக்கு மண்டையே குழம்பி போச்சு. மண்டி போடுறவங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி அந்த பந்தத்தை கையில் பிடிச்சிட்டு இப்படி டாட்டா காட்டிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான ஒரு மாநாடு நேற்று நடந்து போச்சு. ஒரு சோகங்கள், ஒரு வருத்தங்கள் நடந்து போச்சு. பேச வந்தார், நிறைய விஷயம் பேச வந்தார். பேச விட்டாத்தானே, பேசும்போதே பின்னாடி இருந்து அல்லையில் ஒருத்தன் குத்துறான், முதுகுலேருந்து ஒருத்தன் தள்ளுறான். முடியல அவரால். ஏதோ 4 வாரத்தை பேசிட்டு உங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கிருந்து நான் இப்போதைக்கு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் அப்படின்ட்டு முடிச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக அது தோழர்களுடைய பாதுகாப்புக்காக இல்லை, தோழர் திருமாவர்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் முடிச்சிருப்பாங்கன்ட்டு உரையை முடிச்சுக்கிட்டாப்புல. இதில் பெருத்த ஏமாற்றம், பெருத்த அவமானம் யாருக்குன்னா நம்ம தோழர் வன்னியரசுக்கு தான். என்னன்னா, நான் ஒரு அமைச்சர், நீங்கள் ஒரு சாதாரண கட்சி தலைவர், ஆனால் நான் யாரு? நான் அமைச்சர். அப்படி இருக்கும்போது அந்த பந்தத்தை என்னை ஒரு கையில் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிக்க விடாமல் பண்ணிட்டியே அப்படின்ற கோபம் அவருக்கு இருக்கும். ஒரு சமூக நீதித்துறை அமைச்சருக்கே சமூக நீதி மறுக்கப்பட்டதா அப்படின்ற கோபம் வந்து தோழர் வன்னியரசு அவர்களுக்கு இருந்திருக்கும். இதில் தோழர் திரும்ப அவர்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நாம் கூட்டணி கட்சிகளாக இருக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தோம், அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது. இப்போ நம்ம தாவேகாவோட கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், இப்போ தாவேகா ஆட்சியில் இருக்கிறது. இப்போது நாம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். நாளைக்கு நாம் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டையே ஆள்கிற கட்சியாக மாறுவோம் அப்படின்றார் தோழர் திருமாவர்கள். தோழர் வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 6 சீட்டு 5 சீட்டு திமுக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான். அடுத்து நாம் ஆட்சியில் பங்கு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் சொன்ன உடனே திமுக என்ன பண்ணுச்சு? அப்படியா, அதிகாரத்தில் பங்கா? உனக்கு 5 எல்லாம் கிடையாது, இந்த 2 தான், போய் உட்கார வாரத்தில் அப்படின்ட்டு திமுக உங்களுக்கு பண்ணுச்சு. இப்போ தாவேகா ஆட்சியில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாம் ஆட்சியை பிடிக்கும் இடத்திற்கு போவோம் அப்படின்ட்டு. இதில் ஏற்கனவே பல விசிகா வாக்குகளை, விசிகாவுடைய ஓட்டு வங்கி அப்படியே தாவேகா பக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு தகவல் விஜய்க்கும் போயிருக்கும் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது எதை ஆட்சியில் பங்கு கேட்குறியா? ஆட்சியில் பங்கு இல்லை, ஆட்சியே வேணும்னு கேட்குறியா? இங்கே ஒன்று பேசிக்கிறேன்ட்டு அப்புறம் விஜய் அவர்கள் ஏதாவது சூனியம் வச்சிட போகிறாரு பார்த்துங்க. அப்படிப்பட்ட நபர் தான் விஜய். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்ட்டு யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்காங்க. வார்த்தை பிரயோகங்களை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. இப்படியாக தோழர் திருமாவர்களுடைய பிறந்த நாள் நேற்று ஆஹா ஓஹோன்ட்டு ஏகபோகமாக நடந்துருச்சு. சிறுத்தை குட்டிங்க மாஸ் பண்ணுறோம் பார் அப்படின்ட்டு அவங்க மாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மாஸ் பண்ணுறதுக்காக தோழர் திருமாவர்களை தமாஸ் பண்ணி விட்டாங்க. ஆமாம், விஜயகாந்த் மாதிரி வீரமாக பேச வந்த தோழர் திருமாவர்களை விஜயகாந்த் மாதிரி ஃபைட் பண்ணி வச்சிட்டாங்க. 4 பக்கமும் அடி பொழந்து விட்டார் தோழர் திருமாவர்கள். அந்த அளவுக்கு அவரை கடுப்பேற்றி அப்செட் ஆக்கி அவர் தலை சுத்தல் வர வச்சு அவர் அங்கிருந்து தெறிக்க ஓட வச்சிட்டாங்க. சிறுத்தை குட்டிகள் வாழ்த்துக்கள், பரவாயில்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாநாடுங்கிற பேரில் நேற்று ஒன்று நடந்துச்சு, ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை. அதாவது திருவாரூர் மாவட்டம், திருவாரூரில் தஞ்சாவூரில் ஏதோ பேனர் வச்சுருக்காங்க. தோழர் திருமாவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனரை கழட்டினது யாருன்னா காவல்துறை தான். காவல்துறை அந்த பேனரை காட்டியிருக்குது. ஏதோ போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக காட்டியிருக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே நம்ம சிறுத்தை குட்டிங்களாம் அந்த உட்காந்து சாலை மறியல் சாலையை ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு ஒரு 100கணக்கான சிறுத்தைகள் வந்து உட்காந்துட்டாங்க, சாலை மறியல் பண்ணிட்டாங்க. யாரும் அந்தாண்டு போகக்கூடாது, இந்தாண்டு வரக்கூடாதுன்ட்டு. அப்போ லைனாக வண்டிங்க நிற்கிது, எங்கேயும் போக முடியாமல். ஒரு பையன், ஒரு ரொம்ப இளைஞர் தான், பைக்கில் வரான். பைக்கில் வந்துட்டு அவனுக்கு ஏதோ வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு, காலையில் டைமில் வேலை இருக்கும் இல்லைங்களா, அதனால் வேலைக்கு போகணுன்றதுக்காக வந்து ஹார்ன் அடிச்சுட்டு நின்றுருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விட்டிங்கன்னா நான் போயிடுறேன் அப்படின்ட்டு ஹார்ன் அடிக்கிறான்.
அப்போ அங்கே இருந்த சிறுத்தை குட்டிகள் வந்து அதெல்லாம் விட முடியாது, நீ வேறு ரூட்டை பிடிச்சிப்போ, ஐயா சுற்றிப்போ அப்படின்ற மாதிரி அவனை போட்டு மிரட்டுறாங்க. அப்போ அந்த பையன் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டு, நான் வேலைக்கு போயே ஆகணும், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்குறான். இவங்க மேலே மேலே பேசவும் அந்த பையனும் கோவம் வந்து இவங்ககிட்ட சண்டை போடவும் இப்படி ஒரு கைகளை பாகுச்சு. அந்த நேரத்தில் அங்கே வந்த காவலர்கள் சரி உண்மையிலே அவசரம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவனை என்ன பண்ணணும், கொஞ்சம் வழியை விடுங்கப்பா, போக்குவரத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்கப்பா அப்படின்ட்டு வழியை விட வச்சு அவனை அமுச்சு விட்ருக்கணும். இதான் அந்த காவல்துறை செய்ய வேண்டிய வேலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறா வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என்னடா கத்திட்டு இருக்கிற, என்னடா அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு பேசுவோம். இவன் ஏற்கனவே வேலைக்கு போக விடமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கோவத்தில் இருந்தவன், ஏற்கனவே அந்த விசிகா சிறுத்தை குட்டிங்கிட்ட ஏற்கனவே அந்த வாக்குவாதத்தில் அந்த கோவத்தில் இருந்தவன் போலீஸ்கிட்டையும் அதே கோவத்தை காமிச்சு கொஞ்சம் வாயா போயான்னு மரியாதையெல்லாம் பேசவும் அந்த எஸ்எஸ்ஐ சிறப்பு கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பட்டாருன்னு ஓங்கி ஒன்று வச்சிட்டார். வச்ச உடனே அந்த பையனும் பதிலுக்கு அவனும் ஓங்கி ஒன்று வச்சுட்டான். பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த பையனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து தரண்டு கழுத்தை பிடிச்சி நசுக்கி அவனை பிடிச்சி தள்ளி அந்த போலீஸ் வாகனத்துக்குள்ள தள்ளி அவனை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த பையன் காவல்துறை அதிகாரி மீது கை வைத்தது தவறு, அவரை மரியாதை குறைவாக பேசியது தவறு. அதுக்கு என்ன தண்டனை வேணுமோ சட்டப்படி அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அல்லது இதுக்கு என்ன ஃபைனோ அதை கொடுத்துட்டு போட்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பணி செய்கிற ஒரு காவல்துறை அதிகாரி மீது கை வைப்பதோ தகாத வார்த்தைகளை பேசுகிறதோ தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கெல்லாம் ரூட் காசு யார், அதுக்கு வேறு யார், அது அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது யார்? ஏப்பா உங்களுக்கு பேனர் இறக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு காவல்துறை ஆணையர்கிட்ட முறையிடுங்க, அல்லது காவல்துறையில் போயிட்டு நீங்கள் சண்டை போடுங்க. அதை விட்டுட்டு பொதுமக்கள் பயணிக்கிற ரோட்டை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு அவசரமான வேலையாக இருக்கும், அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு முதியோரை அல்லது யாராவது ஒரு பெற்றோர் ரொம்ப வயசானவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு போய் இடம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ரோட்டை மறியல் பண்ணுறேன்னு போய் உட்காந்துட்டு எதுக்காக நீங்கள் ரோட்டை மறியல் பண்ணுறீங்க, இல்லை என்ன பெரிய போராட்டம் பண்ணுறீங்க, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக, அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய அழிவு திட்டத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக, அதுக்காகவா நீங்கள் அங்கே போராட்டம் பண்ணீங்க? எதுக்காக? திருமாவர்களே பேனர் அங்கே கட்டியிருந்தாங்க, அந்த பேனரை இறக்கிட்டாங்க. அந்த பேனரை இறக்குனதும் யாருன்னா கவர்மெண்ட்டு தான், அரசு அதிகாரிகள் தான். அப்போ நீங்கள் போய் கேட்க வேண்டியது யாரை? அரசு அதிகாரிகளை போய் கேட்கணும். ரோட்டில் உட்காந்து ரோட்டை பிளாக் பண்ணி மறியல் பண்ணுறதுன்றது சட்டத்துக்கு விரோதமாக காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்காமல் உட்காந்து மறியல் பண்ணுறதுன்றது என்ன வகையான அத்துமீறல், என்ன வகையான அராஜகம், ரவுடித்தனம் இது இல்லையா? இப்போ அநியாயமாக அந்த பையன் இதுக்கு தேவையே இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் அந்த பையன் மாட்டி போய் காவல்துறைக்கிட்ட போய் என்ன ஆக போகிறான்னு தெரியல. நல்லபடியாக தன்னுடைய கை கால் எல்லாமே தன்னுடைய எலும்புகள் எதுவுமே பாதிக்கப்படாமல் சேதப்படாமல் நல்லபடியாக வெளியே வந்துட்டான்னா பரவாயில்ல. வெளியே வந்ததுக்கப்புறமா அவன் போய் சட்டப்படி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதன்படி அவன் என்ன தண்டனையாக அவன் அனுபவிச்சுட்டு போட்டணும், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி அவனுடைய உடல் உறுப்புகளுக்கு எந்த சேதமும் இல்லாமல் வெளியே வந்துட்டான்னா பரவாயில்ல. பட் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது உண்மையிலேயே அந்த பையனை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்துச்சு. அவசரப்பட்டிருக்க கூடாது தான் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் டென்ஷனான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்முடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி இப்போ நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னா அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் முன் உணர்ந்து செயல்பட்டால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியுமே தவிர கோபத்தில் அவசரப்பட்டோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக காவல் அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த பையனை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் ட்விட்டரில் போடுறாங்க, அவனை தூக்கி போய் கையை உடைங்க சார், என்ன தைரியம் இருந்தால் போலீஸ் அடிப்பான், என்ன தைரியம் இருந்தால் போலீஸ் பேசுவான், அவனை தூக்கி போய் அது பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. இது தப்பு. ஏன்னா அதை ஆரம்பித்து வச்சது அந்த பையன் கிடையாது. அவனை பேசாமல் ரோட்டை கிளியர் பண்ணி கொஞ்சம் போப்பான்னு விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு போயிருப்பான், அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பான், அவன் பாட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருந்திருக்காது. ஆனால் சும்மா போயிட்டு இருந்த பையனை போவாதரா நில்றா அப்படின்னு நிற்க வச்சு இதெல்லாம் பண்ண இதோட மூல காரணம் யாருன்னா இந்த சிறுத்தைகளுடைய சேட்டைகள் தான். அது உண்மையிலேயே ஆளுங்கட்சியோட நீங்கள் அதிகாரத்தோட பங்கீடுகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அராஜகங்களை பண்ணுறீங்களா? விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டாருல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ட்டு. அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததுனால அந்த அதிகார திமிரில்
அதிகார ஆணவத்தில் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு புரியல. போராடுறதுனா கூட காவல்துறை விட்டு அனுமதி வாங்கி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போராடலாம். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ரேண்டமாக ஒரு ரோட்டை நான் பிளாக் பண்ணுவேன், எவனும் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் எப்படிப்பட்ட அராஜகம் இது. இதுக்கு மேலாவது தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்படி ஒரு அப்பாவி இளைஞனோ அல்லது இப்படி ஒரு யாருமே இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பார்ப்போம் அந்த பையன் எப்படி பத்திரம் வெளியே வரானா என்னன்றது பார்ப்போம். ஆக மொத்தம் நேற்று தோழர் திருமாவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறேன் அப்படின்ற பேரில் தோழர் திருமாவர்களையும் செதைச்சிட்டாங்க. ஒரு பையனோட அவனோட லைஃப்னு சொல்கிறத விட அவனுடைய அந்த என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மேலாம் ஏறிக்கிட்டு கத்துறது, கூச்சல் போடுறது, ஓடுறது, குதிக்கிறது, இந்த கலாச்சாரத்தை என்னைக்கு மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் தோழர் திருமாவளவர் சொல்கிறாரு, நான் உங்களை PhD படிக்க வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு டாக்டரேட் சொல்லி கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எங்கிட்ட அமைப்பாய் திரள்வோம் அதிகாரத்தை பிடிப்போம்னு இது வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்களெல்லாம் ரொம்ப படிக்க வச்சிருக்கோம்ப்பா, உன்னை ரொம்ப பக்குவமான ஆட்களாக மாற்றிருக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் இவங்க பண்ணுற பக்குவம் என்ன? பஸ்ஸு மேலே ஆடிட்டு திரியிறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, சும்மா காரில் 4 பக்கமாக தலையை வெளியே விட்டுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு போகிறது. என்னவோ சரி பார்ப்போம். விஜய் அவர்களுடைய ஆட்சியிலாவது இதுக்கு மேலே இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள், கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அல்லது இது இப்படியே தான் தொடருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.